ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாட்டோட முன்னேற்றம் அந்த நாட்டுல ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய பேட்டன்ட்ட பொறுத்தும் இருக்கு அப்படின்னு சொன்னா அது உண்மை. ஆக்சுவலி பேட்டன்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு இன்வென்ஷன், ஒரு ப்ராடக்ட்டோ இல்ல ஒரு ஆ ஒரு டெக்னாலஜியோ புதுசா இன்வென்ட் பண்றீங்க அப்படின்னா, அந்த கம்ப்ளீட் ரைட்ஸ் டுவர்ட்ஸ் த பர்ட்டிகுலர் இன்வென்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸுக்கு கீழ பேட்டன்ட் அப்ளிகேஷன் கண்டிப்பா ஃபைல் பண்ணணும். ஸோ உங்களுடைய இன்வென்ஷன் கண்டிப்பா யூனிக்கானதா இருக்கணும். ஸோ அப்படியே இருக்கிற பட்சத்துல மட்டுமே உங்களுக்கு பேட்டன்ட் கிராண்ட் ஆகும். ஸோ இப்படி பேட்டன்ட் கிராண்ட் ஆகுறது மூலமா ஒரு 20 வருஷத்துக்கு அந்த பர்ட்டிகுலர் இன்வென்ஷனை யாராலையும் காப்பி பண்ணவோ, யூஸ் பண்ணவோ முடியாது வித்தவுட் யுவர் பெர்மிஷன். இப்போ நம்ம ப்ரொவிஷனல் அப்ளிகேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ல ப்ரொவிஷனல் அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் ஒன். இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ப்ராடக்ட்டை இன்வென்ட் பண்றீங்க. அதுக்கு வந்து பேட்டன்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ப்ரொவிஷனல் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாம். அதுக்கு 12 மந்த்ஸ் டியூரேஷன் தருவாங்க உங்களுக்கு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு சைக்கிள் வந்து புதுசா கண்டுபிடிக்கிறீங்க. அது மார்க்கெட்லயே இல்ல. ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, பேட்டன்ட் அப்ளை பண்றீங்க ப்ரொவிஷனல் அப்ளிகேஷன். அதுல ஒரு ஃபியூச்சரை இந்த ஒரு 6 மந்த்ஸ் கேப்ல நீங்க ஆட் பண்ணிடுறீங்க அப்படின்னா, இந்த 12 மந்த் முடிஞ்சு நீங்க கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணணும்ல, அந்த டைம்ல இந்த ஃபீச்சரையும் ஆட் பண்ணி கம்ப்ளீட் அப்ளிகேஷன் நீங்க ஃபைல் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரெகுலர் அப்ளிகேஷன். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ராடக்ட் அதாவது கம்ப்ளீட்டாவே உங்களுக்கு ரெகுலர் அப்ளிகேஷனே நீங்க போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு கடைசியாவே எண்ட் ப்ராடக்ட் இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க ரெகுலர் அப்ளிகேஷன்ஸ் ஃபைலிங்கே போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிசிடி அப்ளிகேஷன். வேற வேற கண்ட்ரீஸ்ல வேர்ல்டு வைட் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். அரௌண்ட் 150 கண்ட்ரீஸ்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான பேட்டன்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க பிசிடி அப்ளிகேஷன் போகலாம். அண்ட் இதுல இன்னொரு மெத்தட் இருக்கு. கன்வென்ஷனல் அப்ளிகேஷன். கன்வென்ஷனல் அப்ளிகேஷன் இஸ் நத்திங் பட் இப்போ நீங்க ஒரு கண்ட்ரில ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. யூஎஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி யூரோப்லயும் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, இந்த கன்வென்ஷனல் அப்ளிகேஷன் ஃபைலிங் மூலமா அந்த பழைய டேட்லயே உங்களுக்கு நீங்க அத வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும். இந்த கன்வென்ஷன் அப்ளிகேஷன் ஃபைலிங் மூலமா. இது வந்து இந்த ப்ரையாரிட்டி டைம் கன்சம்ப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி குடுக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த கன்சம்ப்ஷன் அப்ளிகேஷன் ஃபைண்டிங் ரியலி ஹெல்ப்ஃபுல். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் டிவிஷனல் அப்ளிகேஷன் ஒன்று இருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு மிக்சர் கிரைண்டர் தான் மேனுஃபேக்சர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருக்க கம்ப்ளீட் மோட்டார் ஆஸ் வெல் அஸ் பிளேட்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட் உங்களோட இன்வென்ஷன் அப்படின்னா, நீங்க இந்த டிவிஷனல் அப்ளிகேஷன் போகலாம். ஸோ அதுல இருக்க ஒரு ப்ராடக்ட் அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்குமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேட்டன்ட் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இதை பத்தின மேலும் தகவல்கள் தெரியணும். உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான உங்களுடைய இன்வென்ஷனுக்கான பேட்டன்ட் எடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா இன்கோர் அட்வைசரை ரீச் பண்ணுங்க. உங்களுக்கு இண்டஸ்ட்ரியிலே பெஸ்ட்டான ப்ரைஸ்ல ஆன் டைம்ல உங்களுக்கு சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்போம். எண்ட் டு எண்ட் ப்ராசஸ். ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஃபைல் ஆனதுல இருந்து அதுக்கு கம்ப்ளீட் பேட்டன்ட் வாங்குற வரைக்கும் உங்களுக்கு கூடவே இந்த ஹெல்ப் பண்ணுவோம். தேங்க் யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் இன்கார்ப் அட்வைசர் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க் யூ ஸோ மச்.